ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நமது சேனல் சார்பில் இந்த முதல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வரும் புரட்டாசிக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இது கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் விசேஷமான காலமாகும். புரட்டாசி மாதம் புதன் கிரகத்திற்கு உரியது அப்படிங்கிறது ஜோதிட ஐதீகம். புதனுக்கு உரிய அதிதேவதை மகாவிஷ்ணு. எனவே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவது மேலும் சிறப்பு தரும். அதுவும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் புதன்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் பிறந்திருக்கு. இது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். என்றும் புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்தது. இது மட்டுமல்ல, முன்னோர்களை வழிபடவும் ஏற்ற காலமாகும். எனவே இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அனுகிரகம் மட்டுமின்றி சனி பகவானின் அருளையும் பெறலாம். மேலும் புரட்டாசியில் நவராத்திரி வழிபாடு செய்தால் அம்பிகையின் அருளை பெறலாம். புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு காரியங்களை செய்தால் அவர்களுடைய ஆசையும் கிடைக்கும். எனவே இந்த மாதத்தில் 3 பலன்களை பெற முடியும். பெருமாளுடைய அருள், அம்மனின் அருள், நம்முடைய முன்னோர்களின் அருளையும் பெறலாம். அவங்க ஆசையும் பெறலாம். இப்படி பல்வேறு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது. மேலும் புரட்டாசி மாதத்தில் அனந்த பத்மநாப விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதம் அனுசரிப்பதோடு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நோன்பு நூற்று பெருமாளை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கைகூடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் எனக்கு விரதம் இருக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் விஷ்ணுவோட சகசரநாமத்தை பாராயணம் செய்யுங்க. அது பெரும் பலனை கொடுக்கும். அதுக்கும் எனக்கு நேரம் ஒதுக்க முடியலையே அப்படின்னு வருந்துனீங்கன்னா பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா இந்த திருமந்திரத்தை மனதார உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறையும் சொல்லுங்கள். அழைத்த குரலுக்கு ஓடோடி வரும் அந்த பரமாத்மா உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி கொடுக்கட்டும். நன்றி.